இப்ப நீ என்னவோ சொன்னியம்மா, உன் கதை என்ன? அது வந்து வருஷம் வைக்கணும், எனக்கு கொஞ்சம் ஷாப்பிங் போகணும். ஷாப்பிங்கா? எதுக்குடா? ரிட்டன் கிஃப்ட்ஸ், வருஷ சாமா. ஊர்ல நீங்க ரிட்டர்ன் கிஃப்ட் வாங்கல? ரிட்டன் கிஃப்ட் வாங்கினா எப்படி மாமா? அதனால வாங்கல. பேக்ஸ் மட்டும்தான் ஆயா வாங்க சொல்லி சில ஃபோட்டோ அனுப்பிச்சிருந்து அதை மட்டும் வாங்கிட்டு வந்தேன். கொஞ்சம் செட்டு வாங்கணும், அந்த மாதிரி கொஞ்சம் ஷாப்பிங் போக வேண்டியிருக்கு. அப்புறம் பொண்ணு பார்க்குறோமா? தாத்தா இது நாங்கள் ஃபன்னாக பண்ணிக்கலாமா, இல்லை நல்ல நேரம் கெட்ட நேரம் நாளெலாம் பார்ப்பீங்களா? என்ன சம்மந்தி நாளெல்லாம் பார்க்கணுமா என்ன? அதெல்லாம் எதுக்கு? அவங்க அண்ணியா அப்படி வச்சு எல்லாமே பார்க்கணும்னு ஆசைப்படுறா, அவ்வளவுதானே. அது பசங்க என்னைக்கு ஆசைப்பட்டா நீ செஞ்சுக்கிட்டோம். கிழமை அது நாளெல்லாம் பார்க்க வேணாம், சாயந்தரமா பார்த்தா போதும். ஆனா ஒரு திங்கக்கிழமை இல்லைன்னா அதை புதன்கிழமை 2 நாள் என்னைக்கு வச்சுக்கிறீங்க அப்படி பார்த்துக்கோங்க. நாளன்னைக்கே வச்சுக்கலாம். நாளைக்கு கொஞ்சம் கடைக்கு போயிட்டு வந்துட்டு நாளன்னைக்கு வச்சுக்கலாம், ஓகேவா? அதுவும் சரி. பொண்ணு பார்க்கறதெல்லாம் இருக்கு என் மருமகளை. பொண்ணுக்கு வெக்கால கூட தெரியுமா? பாரு, புதுசா இருக்கு. ஹாரி மம்மி என்ன ஓட்டாதீங்க. ஓய், என்ன பூச்சி ஓய் ஓய் ஓயின்ட்டு? கொஞ்சம் கிட்ட வாங்க, இல்லைன்னா வரட்டுமா? ஆல்ரெடி இடிச்சிட்டு தான் நிக்கிறீங்க, இன்னும் என்ன கிட்ட? புள்ள கை கையை உடைச்சிருவேன். ஏய், உன்னை பக்கத்துல வச்சுட்டு சும்மா இருக்க முடியாது, புரியுதுல்ல? கூப்பிட்டனா? பரவாயில்ல, எனக்கு இல்லாதீங்க. ஏதாவது பழி தரப்ப போகணும். ஒரு பிடிவாத்தன பக்கத்துல இருந்தா என்ன? ஒன்றும் இல்லை. வரும் போலாம். ரூமுக்கு கூட்டிட்டு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் முடிச்சுட்டு தான் வருவேன். அம்மே, ஜிமா தள்ளி வைக்கிறதும் உனக்கு எப்பவுமே பொறுப்பு இல்ல, பண்ணு, அதே பண்ணு. வேண்டாடி தங்கம். பேசிக்கிட்டே இருக்கானே, என்னதான் பேசுவான்னு தெரியல, பேசிக்கிட்டே இருக்கான். இதுங்க அங்க போதா? இதுங்களை தனியா விடக்கூடாது. அவகிட்ட பேசி என் பொண்ணு இது கூட நுழைக்கிறேன் பாரு. அம்மா ஏன் வரல? கழிச்சு வந்துடுவா. சரி சரி, கொடுக்கவா? நான் கொடுக்க போறேன். பலார் பலார்னு பாத்துக்கோங்க. ஏய், ஆளுங்க அதிகமா இருந்ததும் உங்க சேட்டை அதிகமா இருக்கு. ஒரே பாட்டி கிழிக்க மாட்டா, அமைதியா இருப்பா. நான் உனக்கு என் சாட்டை பண்ணிக்கலாம். பாய். பரவாயில்ல, இந்த விஷயத்துல பேட் பாயாவே இருந்துக்கிறேன். ஜீமா பேச விடுமா. பேஸ் உடனே நட ஆரம்பிச்சிருவி. பேசுனா என் கிட்ட இருந்தா மட்டும் தான் அழுக்க வரும். மத்தவங்க கூட இருந்தா அப்படி சிரிப்பு பொங்கி வரும். அப்படிதான். இப்ப என்னன்றீங்க? அதான் தெரியுமே, அப்புறம் என்ன அப்படிதான். என்ன ஒழுங்கு எடுக்கிறீங்களா? சரி, உங்களை அப்புறம் கவனிச்சுக்க. அப்புறம் வருவீங்களா கொஞ்சிக்கிட்ட பார்த்துக்க காட்டுறீங்க மாமா இருக்க உங்களுக்கு. சரி நீ கடைக்கு நாளைக்கு போயிடலாமா? ஆமாம்மா, கடைக்கு நாளைக்கு போகணும். என்கேஜ்மெண்ட் டைம் கம்மியாக தானே இருக்கு. இன்னைக்கு பொண்ணு பார்க்குறது, அதுக்கான தேவைகளும் வாங்கணும். அப்புறம் வருஷம் வைக்கிறதுக்கு எத்தனை தட்டு வைக்க போறோம்னு முடிவு பண்ணிட்டியா? அதெல்லாம் பண்ணிட்டா, லிஸ்ட்டும் எழுதிட்டா. கொஞ்சம் நம்ம எடுத்துட்டு வந்தாச்சு. இந்த ஃப்ரூட்ஸு நட்ஸு அதெல்லாம் இங்கே வாங்கிக்கலான்ட்டு. இங்கேயே முந்திரிலாம் இங்கே தான் தயாரிக்கிறாங்க, அதனால திங்ஸ் நான் வாங்கிட்டேன். சரி சரி, எத்தனை தட்டுன்னு சொல்லவே மாட்டேன். சர்ப்ரைஸ். ஏமா பெத்தவங்களுக்கு கூட தெரியக்கூடாதோ? எல்லாம் நீ தான் பண்ணுவியோ? இது என்ன முந்திரி கொட்டத்தனம், எனக்கு புரியலையே. பெத்தவங்க எத்தனை வைக்கணும்னு அவங்க ஆசைப்பட மாட்டாங்களா அவங்க பிள்ளைக்கு? நீ யாரு இதெல்லாம் முடிவு பண்ண? என்னால் திரும்பவே மாட்டாங்கள. அமைதியா இருங்க, அதனால பேசினா பேசிட்டோம், நான் கண்டுக்கல. எங்க வீட்டுல என் பொண்ணு வைக்கிறதா சட்டம், புரியுதுல்ல? அவ சொன்னா நாங்க தலையாட்டுவோம், 3 பேரும் தலையாட்டுவோம். என்னப்பா, சொந்த மருமக வந்ததுக்கு அப்புறமா இன்னும் இப்படி சொல்ற? இதெல்லாம் நல்லாவா இருக்கு? அது கடுப்பேத்துறாட்டி. எங்க அப்பா அம்மா கிட்ட முடிச்சு போட்டு விடுறா பத்தி எப்படி? இது என் மருமகளுக்கும் தெரியும், முன்னுரிமை அவளுக்கு தான்றது. இப்போ சொந்த புள்ள அவனுக்கு வர பொண்டாட்டிய விட கடுப்பேத்துறான். இங்க பாருங்க அங்கிள், என்னம்மா? எங்க வீட்டுல அவளுக்கு அப்புறமா தான் எல்லாரும், புரியுதா? குடும்ப விஷயம், அதை நீங்க ஏன் தலையிடுறீங்க? அது எப்படிமா? உனக்கு தானே முன்னுரிமை கொடுக்கணும். நாங்க அவளுக்கு கொடுப்போம், அவ எனக்கு கொடுப்பா, போதுமா? அது எங்களுக்குள்ள. தப்பா நினைக்காதீங்கப்பா, இவரு சிண்டு முடிச்சு விட பாக்குறாரா? இன்னும் சண்டை மூட்டி விட பண்ற மாதிரியே இருக்கே. புரிஞ்சதுல, அதான் அவங்க குணம், தெரிஞ்சுக்கோ. புரிஞ்சிடுச்சுப்பா, இவர்கிட்ட தள்ளியே இருந்துக்கிறேன். அதேதான். நம்ம குழந்தை நம்ம வீட்டுல முன்னுரிமை இருக்கிறது என்ன பிரச்சனை? அவங்க அண்ணன் அன்னைக்கு சேர்த்துக்கு ஆசைப்படுறா, அது ஏதோ பண்ணிட்டு போறா. அதெல்லாம் இப்படி குழப்பம்ன்றாக்குறாருப்பா. வேற யாராவது தான் என்ன ஆகுறது? அதான் நானும் அவனை கூட்டு போவானான்னு சொன்னேன். இது வேற யாரும் யோசிச்சு பாரு. அதான் நம்ம பொண்ணு கிடைக்குன்னு யோசிப்பாங்க. உனக்கும் அவளை பிடிக்கும், நீ அவளை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட, அதனால இது ஓகே. ஆனாலும் அவங்ககிட்ட பேசிட்டு வச்சுட்டு நம்ம மனசை அவன் மாத்திடுவோம். அப்படின்னா ஒதுக்கி இருந்துட வேண்டியதான்ப்பா. இன்னும் உடைக்க முடியும் பண்ணிக்கலாம். கூட ஏதாவது பண்ணா அந்த நோஸ்கட் ஆவான். வேலை வேண்டாம், மற்றவங்களும் இருக்காங்க, நீ அவரை மட்டும் ஜூம் போட்டு யோசிக்காத ப்ளீஸ். அவன் மட்டும் தான் ஃபோக்கஸா தெரியலாம். இப்போ நான் ஒரு குதிரை மாதிரி, ஓகேவா? எனக்கு கடிவாளம் போட்டதுனால ஜூம் பண்ணி அவன் தான் தெரியலாம்.
கொஞ்சம் கடியாளத்தை கட்டிட்டு ஷூ போட்டு வாங்க. மொத்த குடும்பமும் இங்கதான் இருக்கு. வேண்டாத வேலை பண்ணிடாதீங்க. இது உங்க மண்டைக்குள்ள அவன் மட்டும் தான் ஓடுறான்னு தெரியுது. வேண்டாம் வேண்டாம், அவன் தனியா மாட்டான்ல, அப்ப கூட ஏதாவது பண்ணிக்கோ ப்ளீஸ் ப்ளீஸ். இல்ல எனக்கு அவன் பனிஷ்மெண்ட் கொடுக்கல மண்டை பிச்சுக்கோ. எங்க நீங்க அவனை சோதிக்கலங்க, என்ன சோதிக்கிறீங்க? ஏன் அவனை பழி வாங்கணும்? அவனை பழி வாங்குற மாதிரி எனக்கு தெரியல. அவனை என் வாழ்க்கையில வந்து விளையாடுற. என்னம்மா இப்படி பேசுற? இந்த வீட்டுல சொல்றேன், அவளுக்கு தானே முன்னுரிமை கொடுப்பேன், புரிஞ்சுதா? என்னமோ போ, நல்லது சொல்ல வந்த உன் வாழ்க்கை உன் இஷ்டம். இடத்த நேரத்துக்குன்னா வேற ஒத்தி கொடுக்குற. நன்றிங்க. எனக்கு புரியலைங்க, நாங்க கல்யாண கதை பேசிட்டு இருக்கோம் சந்தோஷமா. நீங்க இன்னும் சிண்டு முடிச்சு விட வந்த மாதிரியே இருக்கே. என்ன மாப்பிள்ள, ஏதோ எதுவும் சொல்ல வேணாம். நீங்க மாப்பிள்ள, நான் ஒன்றும் பேசல. ஏன்டா இப்படி இருக்கான்? இருக்குப்பா, அவனை பார்த்தாலே கோவம் பத்திக்கிட்டு வருதுப்பா. நல்ல விஷயம் எனக்கு போகுது, அவனை கண்டுக்காது. அதான்ப்பா அமைதியா இருக்கேன். சரிப்பா, இங்க என்ன கடுப்பு. நாங்க எங்க ரூம் போறோம். இன்னொரு க்ளீன் பண்ணிட்டு லக்கேஜ்ல வைக்க சொல்றேன், அதுக்கப்புறம் நீங்க அங்க போங்க. சரி மம்மி. சரிடி, லிஸ்ட் எல்லாம் எடுத்துக்கோ. என்ன பண்ணோம் நாளைக்கு பார்த்துக்க. ஓகேம்மா, நாளைக்கு பார்த்துக்க. என்னெல்லாம் கூட்டு போவியா? வச்சுக்கிட்டு வரானா, அதனால கூட்டு போ. அரேஃபா வாய. வேணுன்றவங்க வாங்க, வேற வேலை இருந்தா அதை செய்யணுன்றவங்க செய்யுங்க, அவ்வளவுதான். உங்க அண்ணி பூ வைப்பாங்களா? அதெல்லாம் தாராளமா வைப்பாங்க, நிறைய வைப்பாங்க. என்ன சொல்ற, பூ வைக்கலாமா? வைக்கலாம் அத்தை. முன்னாடி ஒரே ஒரு ஊசி மட்டும் போட்டுறேன், அவ்வளவுதான். இவ்வளவு பூ வைக்கலாம்? வைக்கலாம். ட்ரீட்மெண்ட் வந்து அப்புறமா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஊசி போட்டா வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் மெடிசன் சாப்பிடணும். அதுக்கப்புறம் அதுவும் தேவையில்லை. அதுக்கப்புறம் நம்மள மாதிரி அவங்க ஜாலியா எல்லா பூவும் வச்சுக்கலாம். இது கேட்க எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல. அவ தலையில பூ வச்சு பார்க்கணுமே நான் ஆசைப்படுவேன். எங்கத்த அந்த வாசனை வந்தாலே அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆனா இப்போ வைக்கலாம். வாங்க, எனக்கே அவ தலையில பூ வச்சு பார்க்கணும்னு பாசியா. பூ இருக்கே, எத்தனை வச்சுட்டா போச்சு. அதெல்லாம் முடியாது. இப்படிதானே வைக்கலாம். வைக்கிற பூ ஃபர்ஸ்ட் பொண்ணு பாக்குற அன்னைக்கா இருக்கட்டும். அதுக்கு ஒரு மெமரியா இருக்கும்ல. அப்படி சொல்ற? ஆமா ஆமா, முதல் நாள் அவ வைக்கிற பூ அப்பவே இருக்கட்டும். ஆமா, அன்னைக்கு இருக்கட்டும். 2 நாள் தானே காத்திருக்கலாம். ஆமாங்க, 2 நாள் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வைக்கவே மாட்டான்னு நினைச்சேன், வைக்கிறாள். 2 நாள் காத்திருக்க மாட்டாமா? ஆமா ஆமா. போதும், நோ எமோஷன். சேஞ்ச் தி டாபிக். பாலு அதானே, என் பாலு தான் இதுக்கெல்லாம். இல்லைன்னா இந்த இடம் இவ்வளவு கலகலனே இல்லை. நீ வந்ததுக்கு அப்புறம் பாரு. அதெல்லாம் இருக்கிற இடத்த சந்தோஷமா ஆக்கிடுவா. ஆமாமா ஆமா, அது என்னவோ சரிதான். சரி போலாம் வா. நீங்க போங்க, நான் வரேன். குட்டி செல்லம். ஐஸ் வச்சிரு. பார்த்து போலாம், அந்த வேலையை முடிச்சுட்டு மற்ற வேலையை பார்க்க. ஓகே, நீ வாங்க போலாம். என்ன ப்ரோ, கூட்டிட்டு தான் வருவேன்னு போனீங்க? அதை போனீங்க வரமாட்டேன்ட்டாரு. அப்புறம் எங்க இருந்து கூட்டிட்டு வராது? அப்பயும் எல்லாம் உங்களை துரத்தி விட்டு இல்லைன்னா அவன் கெஸ்ட் ஹவுஸ்க்கு வரமாட்டான். மேலோட. பிளாக்மெயில் ஒயிட் மெயில் இதெல்லாம் உங்க ஃப்ரெண்டு என்கிட்ட தான் பண்ணுவா. வேற யார்ட்ட பண்ணுவா? சரி சரி, டென்ஷன் ஆகாதீங்க, ஃப்ரீயா இருங்க ஃப்ரீயா இருங்க. நீங்க என்ன மாம்ஸ் அது மேலே ஏறி உட்காந்துட்டீங்க? சும்மாதான். இப்போ கண்டா இருக்கீங்க போல. அமைதியா இருந்துருவா, டென்ஷனா இருக்கு. சரி சரி, ஃப்ரீயா விடுங்க. கடுப்பா இருக்கேன், ஊட்டி அதிகம். என்னன்னா அங்க பேச போறேன்னு சொன்னீங்க, இங்க வந்திருக்கீங்க. பேசலாம் தான் போனேன். என்னை யார் மதிக்கிறா? இல்ல என் பேச்சு யார் கேட்க போறா? என்னண்ணா? அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க, அவங்களுக்குள்ளே எல்லாம் முடிவு பண்ணிக்கிறாங்க. என்னை யாருமா ஒரு பொருட்டா மதிக்கிறா? அங்க நான் இருக்கிறத உன் புருஷன் கூட மதிக்க மாட்டேன். நீ வந்து இப்படி மாறிட்டாரோ? சரிண்ணா, நீ அவன் கூட இருக்கணும். நீ எனக்காக வந்த, என் கூட இரு. ஆமா, உனக்காக வந்த, உனக்காக செய்யற எல்லாம் உனக்கு உனக்கு உன் கூடயே வச்சு எங்களை அடைச்சிருமா. எங்களுக்கு நிம்மதியா சுவாசிக்க கூட இந்த வீட்டுல இடம். ஏன் இப்ப பெரிய வார்த்தை பேசுறீங்க? ஆமா, எங்களை என்ன பண்ண சொல்றேன்? நாங்க தனியா போனா கூட கொஞ்சம் தூரமா அழுவோம். இரு, நான் ஒன்று பேச வந்தா நீ ஒன்று பண்ணிட்டு இருக்க. என்னங்க இரு. அப்படிலாம் பேசாதீங்க. என்ன என் தங்கச்சி மனசு நோக்கிற மாதிரி பேசிட்டீங்கன்னா அவ்வளவுதான். வேணா அவங்க ஏதோ தெரியாம சொல்லிட்டாங்க. எப்படிமா நீ நோக்கிற மாதிரி இந்த வீட்டுல யாரும் பேசிடக்கூடாது. நீ தான் என் உயிரே. எனக்கு தெரியல. அது உன் பையன் அதுங்கெல்லாம் சேர்ந்து இங்க ஏதோ 4 வீடு தள்ளி ஒரு வீடு இருக்கான், அங்க போதும் எதுக்கு சுத்தி பார்க்கவா? தங்குறதுக்கு. ஓ, என்னம்மா ஓன்ற? அப்ப இந்த வீட்டுல என் பொண்ணு மட்டும் தனியா இருக்கணும், அவங்க எல்லாம் ஒன்னா இருப்பாங்க. உன் புள்ள ஏமா இப்படி இருக்கான்? இல்ல மோசமா என் பொண்ணு ஒதுக்க கூடாதுமா? ஏத்தி விடு. அதுவும் கூடவே திரியிறான், அதுவும் கூடவே பண்றான். என் கூட என் பொண்ணை வச்சுட்டு பண்ணா என்ன? அவன் கூட இருக்கிறதுல சந்தோஷம் தான், அதுவும் கூட இருக்கணுமா என்ன? பேசுற நீ. வேண்டாம் மாதிரி தான் என் பொண்ணு வர வேணாம் நான் சொன்னேன். நாங்களே வரலன்னு சொன்னோம். பார்த்தா வருத்த பொண்ணும் அழணும், இதெல்லாம் தேவையா? அப்பெல்லாம் இல்லை. இப்ப நான் கூட்டு போயிட்டு இவளையும் கூட்டு போன்னு சொல்றேன் பாருங்க. இவன் அவன் கூட தான் இருக்கணும். புரியுதா சிவக்குட்டி? நீ அவன் கூடவே இருக்கணும். வாட்டி திட்டுவானா? 5ஆவது வாட்டி அமைதியாயிருவான். சொல்றேன்ல. அத்தை சொல்றத கேளு, அத்தை பேச்ச மொட்டை கேளு. இல்ல ஓகே டாடி.
நான் பாத்துக்கிறேன், நீ வா. என்ன ப்ரோ ஒரு நாள் இருக்க மாதிரி இருக்கு பேத்தாத போட என்ன நோண்டிலாம் ஒத்துக்கு வராது. இப்படி உங்களை சீண்டிக்கிட்டே இருந்ததா எனக்கு நிம்மதி. இருங்க பொண்டாட்டி வரட்டும் சொல்றேன். பொண்டாட்டி வரலன்றது அந்த காண்டே. நம்ம எல்லாம் இங்க இருக்கோம், என்ன வேலை அவங்க 2 பேருக்கு? அது எங்களுக்கு தெரியாதுப்பா. என்ன சார் என்னவோ யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்ல மும்பைல வேலையை விட்டு வந்து எங்க அப்பா என்ன பண்றாரு? ஐயோ, இவன் ஒருத்தன்ப்பா எப்ப பாரு கட்டடம் கிட்டடம்னு. என்ன நாங்க என்ன கத்திக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கோம். ஏன்டா இப்படி இருக்க? இந்த மாதிரிலாம் எங்களுக்கு முடியாது. அப்படி மும்பை போறது இல்ல, அண்ணோட பிரச்சனை பார்க்க போற. அப்புறம் என்ன? ஆமா இருந்தாலும் எங்க அப்பா அடங்குடா. ஆரம்பத்துல தான் ஒரு தடவை பார்த்துட்டு இருந்தாரு. அப்புறம் என்ன? அடிக்காத மவனே, உன்னை விட அவர் நல்லா தான் பாப்பாரு. அடங்கு. எனக்கு என்னவோ அவன் சைட்டை பத்தி கவலைப்படுற மாதிரி தெரியல. அங்க யாரையோ சைட் அடிச்ச மாதிரி அதை பத்தி யோசிக்கிற மாதிரியே தோணுது. ஆமா உருப்படியா பாத்துட்டு இருந்தது எங்க போச்சு என்ன கதைனே தெரியல. இதுல புதுசா என்ன சொல்ற? நானே என் ஃப்ரெண்ட்ஸ் அனுப்பி அது வீட்டுக்குலாம் போய் விசாரிக்க சொன்னேன். பார்த்தா அவங்க வீடு பூட்டியிருக்கான். கேட்டா ஃபாரின் போயிருக்காங்களா. அவன் நம்பர் சுவிச் ஆஃப்னு வருது. என்ன ஃபாரின் போயிருக்காங்க, எப்போ போயிருக்காங்க, எப்போ வருவாங்க ஒன்றும் தெரியல. வாட்ச்மேனும் புதுசு, அதனால பெருசா அவங்க கிட்ட டீட்டெயிலும் வாங்க முடியல. ஒர்க் பண்றவங்க எல்லாமே புதுசா இருக்காங்க, அதனால அவங்க பெருசா டீட்டெயில் சொல்ல மாட்டாங்க. ஒன்றும் புரியல. எங்க போனோம்னு தெரியும், தலை பிச்சுக்குது. சரிடா, பாத்துக்கலாம் இரு. நான் யாருன்னா விட்டு விசாரிக்க வைக்கிறேன். அதுக்கப்புறம் சென்னை வந்ததுக்கப்புறம் அது விசாரிக்கிறது தான் முதல் வேலை. அப்போ ப்ரோவோட பிஸ்னஸ் பண்ணுவேன், இதுவும் பண்ணுவேன். டைவர்ட் பண்ணுங்கடி. பேசுறதே தெரியல. அவன் ஃபீல் பண்றத பார்த்தா கஷ்டமா இருக்கு. நிறுத்து காட்டி கொடுத்து தொலையாத. ஹாய் பாய், வா வா. பாய் வந்து அப்படியே என்ன எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சா? அம்மா என்னையா மாமா உம்முன்னு இருக்க மாதிரி இருக்கு? திருப்பியுமா? பாம்பே விட்டு வந்ததுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். ஓ, என்னை விட அப்போ உனக்கு பாம்பே முக்கியம். எங்க எல்லாரையும் விட உனக்கு பாம்பே முக்கியம். சேச்சா அப்படிலாம் இல்லப்பா, இங்கதான் ஃபர்ஸ்ட், மற்றதெல்லாம் நெக்ஸ்ட். டப்பாவி, இவ்வளவு நேரம் அப்பா சொப்பான்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தான். இப்ப இவன் வந்தோடனே பத்தி அப்படி பிளேட்டா மாத்துறத. செல்லம்மான்றது நம்மள கொஞ்சிறது பேசுறது. உங்ககிட்ட அப்பத்துல இருந்து கேட்டுட்டு இருக்கல, என்ன அந்த சூட்கேஸ்ன்னு சொல்லவே மாட்டேன்றீங்க. என்ன சூட்கேஸ்? 2 சூட்கேஸ் இருக்குங்க. அதுல ஒண்ணு ஆன்டி ரூம்லயே வைக்க சொல்லிட்டு இன்னொன்னு நம்ம தங்க போற கெஸ்ட் ஹவுஸ்க்கு அனுப்பி வைக்கிறாங்க. அது என்னன்னு கேட்டா சொல்லவே மாட்டாங்க, திறந்து பார்க்கவே விடல, கையிலயே அடிச்சுட்டாங்க. என்ன சும்மா தாண்ட தட்டணும், திறக்க கூடாதுன்ட்டு. உங்களுக்கு தெரியாம என்ன சீக்ரெட்? சீக்ரெட் இல்ல, சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸா? எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, எனக்கு என்னன்னு தெரிஞ்சாகும். சரி வந்து உட்காரு வா. இல்ல பரவாயில்ல இருக்கட்டும். ரிப்பீட் கேஸ் ஒரு 1/2 hour கிளம்பிடலான்னு அங்க கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. 1/2 hour கழிச்சு கிளம்பிடலாம். ஏதாவது வேணுமா? ரெஸ்ட் எடுக்கணும், அவ்வளவுதான். டயர்டா இருக்கு, அலைச்சலா. ஃபுல்லா வெக்கேட் பண்ணிட்டியா? எல்லாத்தையும் மொத்தமா இப்ப தூக்கிட்டு வர முடியாது இல்ல. உன்னதான் மாமா வீட்டுல எல்லாத்தையும் வைக்க சொன்னேனே. இங்க வர ட்ரெஸ் இப்போ நாங்க 2 பேர் சேர்ந்து ஃபேமிலியா அந்த வெயிட் கணக்கு பார்த்து கொஞ்சம் வெயிட் அதெல்லாம் எடுத்துட்டேன். முக்கியமானதெல்லாம் எடுத்துக்கிட்டேன். மீதி எல்லாம் அவங்க வீட்டுல இருக்கு. வேணும்னா கொரியர் போட சொல்லலாம், இல்லையா நடுவில் ஒரு சாட்டர்டே லீவ்ல போயிட்டு எடுத்துட்டு வந்துடலாம். ஓ ஓகே ஓகே, அவங்க வீட்டுல வச்சுட்டு ஒரு 2 சூட்கேஸ்க்கு நிறுத்திட்டேன், அப்புறம் ஒரு பேக், அவ்வளவுதான். சரிடா, ஒரு நாள் போய் எடுத்துட்டு வந்துட்டா போச்சு. இம்பார்ட்டன்ட் இல்ல. இல்ல அப்ப சரி. நீயா நிக்கிற, வந்து உட்காரு வா. வரேன்டா. உட்காருங்க போங்க. அப்ப நீ உட்கார மாட்ட. இருங்க, எப்படி ஒரு பஞ்சாயத்து இருக்கும், அதெல்லாம் முடிச்சுட்டு உட்காரலாம். நீ நம்புற? இருந்தாலும் வந்தது குட்டையை கிளப்ப, நிச்சயமா நான் நம்புறேன். பாருங்க. அப்ப நீ சொன்னதை செஞ்சேன். ஓகே. இப்ப என்ன பேசிக்கிட்டே இருக்கீங்க ரகசியம்? நேரத்தை தெரியும், அப்ப தெரிஞ்சுக்கோங்க. தானே ஏதாவது வெளியே சொல்லிட்டு உலக அழிஞ்சு. உலக அழிவு கூட தப்பு இல்ல. தயவு செஞ்சு வந்து உட்கார, விருப்பத்துறா. வந்துட்டேன்டா. எப்படி இவங்க தனியா தெரிவிங்களா? அங்க கேர்ள்ஸ் பாய்ஸ் தான். அவ்வளவுதான் உன்ன அமைதியா இருக்கா? யாரு இப்ப என்ன போங்கப்பா, என் பொண்ணு எங்க இருக்காளோ அங்கதான் நான் இருப்பேன். யார் பேச்சு எனக்கு அது கேட்காது. நீ சொல்ற சரி சரி. பாய்ஸ் உள்ள சேர்க்கும் போது கழுத்தை பிடிச்சி தரலாம். என்ன அதுக்கு நான் ரெடிப்பா, நான் கூட ரெடி. அதெல்லாம் நீ ரெடியா இருப்படி, ரெடியா இருப்ப. என்ன சேர்க்க யார் கூட பேசுறான் போல. கிளாஸ் போனோடனே வாய் கொஞ்சம் ஜாஸ்தியா தான் ஆச்சு சாருக்கு, ஒன்னும் பண்றதுக்கு. கைஸ் அங்க பாருங்க. என்னடா இருக்க? இது மூட்டு வேர்க்கலையே 10 பேத்து. என்ன எங்க இருக்க? உனக்கு என்ன வேலை? அம்மா மாமா மாமின்ட்டு நாங்களாம் தனியா தானே இருக்கோம். இந்த பொண்டாட்டி குட்டிங்க என்ன வேலை? என் பொண்ணு அங்க இல்ல, என் பொண்ணு எங்க இருக்காளோ அங்கதான் இருக்கு. என்ன நிறுத்து விடாதீங்க. இருக்கு என் பொண்ணு இல்லைன்னு சொல்றியா? யார் உன் பொண்டாட்டின்னு கேக்குற? கஞ்சி கேட்கற, கால் விழுந்து கேட்கறேன், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். என்ன ஏதோ பிரச்சனையா? அம்மா நீங்களே என்ன கெஸ்ட் ஹவுஸ் போறீங்களாமே? ஆமா, எங்களுக்கு இடம் பத்தல பாருங்க. இது மாதிரிதான் ரூமு எங்களுக்கு செட் ஆகுது. 2 ரூம் நாங்க எத்தனை பேர் எப்படி படுக்கிறது?
அதான் அங்க போனா ஒரு 3-4 ரூம் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எனக்கு தூங்குறது பிரச்சனை இல்ல, குளிக்கிறது 2 ரூம்ல செட் ஆகாது. அதான் இந்த 2 ரூம் ஃப்ரீயா இருந்தா வேற யாராவது குளிக்கிற கூட யூஸ் பண்ணிப்பாங்கல்ல. சரிம்மா, நீங்க எல்லாம் போறீங்க, இவ்வளவு எங்க வயசு பொண்ணுதான், அவளை மட்டும் விட்டு போறீங்க. அவன் எங்க கூட ஒட்ட மாட்டா, ஆனா நாங்க அவ கூட ஒட்டுறது இல்ல, அவ்வளவுதான். நாங்க ஒன்னும் அவளை வரவேடான்னு சொல்லி அவளையும் கூட்டு போகுன்னு சொல்லதான் வந்தேன். அவ எதுக்கு எங்க கூட? கிட்ட பேசல. என்னடா என்ன முழிக்கிற? வாய் பேசணும்னு தோணுது, பேசினா என்ன பண்ணுவாருன்னு தெரியல. அதான் பேசிடாத, காண்டா இருக்கான், அவ்வளவுதான் சொல்ல. வாய் திறக்க மாட்டேனே. விடா, வந்துட்டு போட்டோம். அவ எங்க கூட தேவையில்ல. நீ சொன்ன கேளுடா. ஏய் அமைதியாரு. இந்த வீட்டுக்கு சொந்தக்காரியா இருக்கட்டும், உனக்கு என்ன பிரச்சனை? நான் தான் முடிவு எடுப்பேன். அவ எங்க கூட தேவையில்லை. ஏதாத்து சொல்ல அவங்கிட்ட. தைரியம் இல்ல. என்னடா பாய் இப்படி பொம்புறா? தெரியலையே, வாயை திறந்து லவ் மாட்டோம் போல, என்னோ விஷயம் லாக்ல இருக்கும் போல. பயப்புலதான் வேண்டதை பண்ணிட்டு வரன்ற பயமா இருக்கும். அது என்னவோ சரிதான். கையில வந்தா நான் வரல. பாருடா, என்ன பிரச்சனை வேணடா, சொன்ன கேள்றா. வந்தா நான் வரல. உனக்கு நான் வேணுமா அவ வேணுமா முடிவு பண்ணி. இவ்வளவு பிடிவாத ஆகாது. ஏய், என்ன பார்த்துட்டு நிக்கிற, சொல்ல வாயாடுவ. யார் பேச்சு நான் கைக்க தயாரா இல்ல. ரொம்ப பண்றடா நீ, மட்டும் ஒதுக்கி வைக்கிற. எங்க வாய் திறந்தன்னு வையு. ப்ளீஸ் வந்துட்டு போட்டோம். இதுக்கு நீ என்கிட்ட தள்ளி இருக்க, அதான் என்னால அது முடியாது. தள்ளி இருக்க மாட்டேன், ப்ளீஸ் நான் தள்ளி இருக்க மாட்டேன். நீ பக்கத்துல வந்து சொல்லு, நான் நம்புறேன். மாமி இருக்காங்க, நான் பண்ண மாட்டேன். இதுக்குதான் வேண்டான்றது. நான் பயப்பட மாட்டேன், ப்ளீஸ் பிரச்சனை வேண்டாம். நீ போக தவிர இங்கே போட்டோ அவங்க கூட. போட்டோ நீ உன் பேக எடுத்துட்டு போட அவங்க கூட, சரியா? சரிங்க ஆண்டி, என்ன வேணுமோ எடுத்து தரவா? ஓகே ஆண்டி. நான் அவ அவங்க கூட தான் இருப்பா, சொல்லிட்டேன். ஏதாவது பண்ணி அவளை கெட்டி விட நினைச்சேன்னு வை, அவ்வளவுதான். எப்படி நீ இவங்க எல்லாமே இருக்கவும் மாட்டேன், அவளை விட்டு பிரியவும் முடியாது. உன் கூட அவளை எப்படி சேர்க்கணும் எனக்கு தெரியும்டா. பண்ணுங்க. ஏன்டா வா போலாம். இங்க வரல, யார் போகணுமோ வீம்பாகாது. கிளம்பி போங்கன்னு. ஆமா போலாம். இதுக்கு நீ பயந்துட்டு வரமா இருப்ப. இருக்க மாட்டேன். நான் யாரையும் நம்ப தயாரில்ல. கிளம்புங்க எல்லாம். இல்லாம நல்லா இருக்காது, வாடா போலாம். நான் வர தயாரா இல்ல, துளி கூட. புரியுதுல? நீ வாங்க போலாம். அதானே, நான் வரலாம் சந்தோஷமாச்சு. அவன் வாங்க போலான்னு. சரி போலாம். என் மேல பாசம் இருக்கவங்க என் கூட வாங்க, நான் வேண்டாம் என்ன வெறுக்கிறவங்க வரத்தாவே. இப்படி செக் வைக்கலாம் தூக்கம் வராது. இதுதான் வந்துதான் ப்ரூஃப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சரி, ப்ரூவ் பண்ணவே தேவையில்லை. உங்களுக்கு ரிவர்ஸ் பண்ண தெரியும்ல, எங்களுக்கும் பண்ண தெரியும், நாங்களும் பண்றோம். என்ன பண்ணுவீங்க? அண்ணி நான் மட்டும் தான் போறோம், அவ வரத்தாவில்லை. என் சமத்து கொண்டாட்டி குச்சிட்டு அப்படி சமாதானப்படுத்தணும். என்ன சொல்ற, அவளை வர சொல்லிட்டு? அவங்க அத்தா இங்க தானே இருக்காரு, அவர் கூட அவர் இருந்துக்கிட்டோம், நம்ம கிளம்பலாம். நம்ம கூட இவளும் தேவையில்லை, இவரும் தேவையில்லை. தாத்தா பார்த்தேன். ஓகே எங்க வந்துருவாளோன்னு யோசிச்சேன். என்ன எதுக்கு அவ கூட கொடுத்துட்டு அவங்களுக்கு அவ நம்ம கூட இருக்கிறது முக்கியம் இல்ல, அதனால இத சொல்லிட்டு வாங்க நம்ம பையனும் அவங்க மருமகளும் ஒன்னா இருந்துப்பாங்க அவங்க கூட, நாம கிளம்பலாம். அவங்க 2 பேரும் நமக்கு தேவையில்லை. வாய் உடைச்சிருவேன். வாங்க நம்ம போலாம். கெஞ்ச போதே கேட்கல, இப்ப ஒரு வாரம். எனக்கு தேவையில்லாதவங்க யாரும் எங்க கூட வர தேவை. வாங்க நீ நம்ம போலாம். சாரி நம்ம போலாம் வரட்டும். நீ வந்தாலும் கண்டுக்க மாட்டேன்னு தெரியும். வாங்க நீ போலாம். பேசிட்டு இருக்கேன்ல, பேச ஆள் வரும், அவங்க கூட பேசுங்க. அடிச்சு ரொம்பத்துக்கு வசதியா தான் இருக்கு. அதுக்கும் ஆள் வரும். வேண்டாம், விருப்பத்தியாத. ஆல்ரெடி நிறைய பேர் எங்களை வெறுப்பேத்திட்டாங்க, அதனால புதுசா நாங்க ஏத்துறதுக்கு ஒண்ணும் இல்ல. சாரி, என் வயிறோ, என் பட்டு, என் தங்கம், என் ருச்சிப்பால நீ சிக்கா விட்டுக்கோ. ஆனா அங்க இருக்கிற நானும் இருப்பேன். சரி வாங்க போலாம். முதல்ல சொல்லு. வாங்க போலாம்னு சொல்லிட்டேன்ல. இப்ப சரி. அப்பா ஒரு வழி சமாதானம் எல்லாரும். வாங்க போலாம். என்னென்ன கூத்து இருக்கோ ஒன்னும் புரியல. வாங்க, நான் நிறைய பேச வேண்டியிருக்கு. எங்க அதை காணோம்? ரூம்ல ட்ரெஸ் இருக்கு, போயிரு. சரி வந்தோடனே இறங்குவியா? ஆட்டம் புச்சி சொல்லிட்டல, அப்புறம் என்ன? இப்ப சரி வந்துட்டா. என்ன மாடுலேஷனே சரி. அவளே காண்டா இருக்க விருப்பத்தது. அதுக்கு உட்காருவாங்க போல, உனக்கு உட்காரத்துக்கு இடம் இல்லை. உனக்கு என்ன? அவன் இங்க வேணா உட்கார, உன் பிரச்சனை என்ன? வந்து உட்காரு. எங்க இல்லாதீங்க. உட்கார பிச்சு கூட வச்சு. நான் வந்தவள உட்காருன்னு தான் சொன்னேன், உங்க மேலே உட்கார சொன்னேன். அப்படி சொன்னியா? ஓகே ஒரட்டு பையா. பரவாயில்ல. அவ இதுக்கு போத்துல உட்காரணும். எனக்கு என்ன பண்ணுவேன், நான் உங்ககிட்ட தானே இருக்கேன். நீ என்ன விட்டுருந்தீங்கன்னா நான் மாட்ட பக்கத்துல உட்காந்துருப்பா, அப்ப அந்த இடம் ஃபுல்லா வந்திருக்கும். இப்ப எனக்கு தெரியாதுப்பா. போ சொல்லு. அதெல்லாம் முடியாது. ஏய் தள்ளிப்போ. இங்கதான் உட்காரு, உங்க பக்கத்துலதான் உட்கார சொல்லிட்டாங்க ஆண்டி.
ஒரு வெறுப்பு எனக்கு வேலை இருக்கு. கோவம் வரணும். எனக்கு ஏன் கோவம் வர போகுது? நான் தான் உங்க மேலேயே உட்காந்துட்டு இருக்கேனே, எனக்கு அதுதான் முடிச்சிருக்கு. அப்படி ஏதாவது பேசி ஏமாத்தி எங்க என்னங்க இந்த மாடுலேஷனுக்குலாம் ஒன்றும் குறவில்லை. என்ன பண்றீங்க? என்னமோ பண்ற. இங்க நானும் பேச வந்தா நீங்க என்ன எடுக்கிறத பத்தியா வந்துட்டால, அதனால அவர் விட மாட்டார் அவளை.